அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26ஆம் ஆண்டில் நிறைய மக்களுக்காக நிறைய ஸ்கீம் அப்டேட்லாம் வருதுங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ரேஷன் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தீபாவளி தினத்தன்று 2000 ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கும் தீபாவளி பரிசாக அப்படின்றத பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? இதற்கு யார் யாருக்கு கிடைக்கும், எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கும், இதற்கான டோக்கன் எப்போலேருந்து வழங்கப்படும், இதற்கான முழு தகவலும் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லியும் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக உங்கள் கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரேஷன் அட்டை குறிப்பாக வச்சுருக்க அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமை அவங்களும் பயன்படுத்திக்கோங்க. தீபாவளி தினத்தன்று 2000 ரூபாய் அவங்களும் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு ஸ்கீம் அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 யார் யாருக்கு கிடைக்கும், எப்படி விண்ணப்பிப்பது, தெளிவாக விளக்கமாக பார்க்கலாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 யார் யாருக்கு கிடைக்க போகிறது? பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. ரேஷன் விநியோக முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்யவும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்துவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள். இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் அமலுக்கு வரவிருக்கும் புதிய விதிமுறைகள் ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம். தற்போது ஒரு நபருக்கு 5 கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை 7 கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களது KYC சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை முடிக்க தவறுபவர்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. திட்டத்தை வெளிப்படையானதாக மாற்ற திருமணமான மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரங்களுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே அரசின் உதவிகள் சென்றடைவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்னன்னா, தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 கிடைக்குமா கிடைக்காதா? புதிய விதிமுறைகளின் கீழ்
உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் வைத்துள்ளது. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் 2000 ஆக உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களிலும் கொரோனா பெருந்தொற்று போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பண்டிகை காலங்களில் மக்களின் சுமையை குறைப்பதற்காக மாநில அரசுகள் ரொக்க பரிசுகளை அறிவித்துள்ளன. உதாரணமாக 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 வழங்க ஆலோசித்தது. அதேபோல் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரொக்க பரிசு வழங்குவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த ஆண்டும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் 2000 வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதேபோல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 ரொக்க பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய மாற்றங்கள் தகுதியுள்ள எந்த ஒரு குடும்பமும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குங்க. சரிங்களா? வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று 2000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான டோக்கன் நாளை முதல் வெளியாகலாம். டோக்கன் சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஸ்கீமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.